கர்த்தருடைய நாம தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபித்து நாம் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அருமையான சபை மக்களே, குடும்பங்களே, இந்த ஆண்டின் இறுதி தருவாயில் வந்திருக்கிற உங்களை என் தேவன் தட்டி எழுப்ப விரும்புகிறார். எதற்காக என்றால், அவருடைய உன்னத பணியிலே நீங்களும் ஒரு பங்காளனாய் மாறுவதற்காக. அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆனவுடனே தேவ சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவர் ஏதாகிலும் என்னை உற்சாகப்படுத்துகிற, இல்லை என்றால் என் குடும்பத்தின் நிலைமையை புரிந்து என்னை தைரியப்படுத்துகிற சில வார்த்தைகளை தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே வருகிறோம். அப்படித்தான் தேவன் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தேவன் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். வசனங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை நியமித்திருக்கிறபடியினாலே, அவருடைய ஜனமாய் அவர் நியமித்திருக்கிறபடியினாலே அவர் உங்களை காக்கிறார், உங்களை நடத்துகிறார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. ஆனா இந்த ஆண்டின் இறுதி தருவாயில் வந்திருக்கிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு தேவையோடு இந்த பகல் வேளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, அந்த 2வது வசனத்தில் பிற்பகுதியை நாம் வாசிக்கும் போது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை மையப்படுத்தியே நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த சைமன் நகர் பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் கர்த்தருக்காக இருக்கிறார்கள். நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருக்காக ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் சபையை இன்னும் அறிந்து கொள்ள, சபைக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் தேவனுக்கென்றே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஜனங்களை சபையில கொண்டு வருவது யாருடைய பொறுப்பு? சொல்லுங்க, யாருடைய பொறுப்பு? நம்மேல் விழுந்த, நம் ஒவ்வொரு மேல் விழுந்த ஒரு கடமை அது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா சொல்லுமே. அருமையான சபையை கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போமே. இதே சைமநகர் பட்டணத்திலே குறைந்தது ஒரு 10,000-20,000 ஜனங்கள் என்ன செய்வாங்க? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நம்ம சபையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம்? இருந்தா, நெருங்கி இருந்தா எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு 100 பேர் இருக்கலாமா? என்னையா இருக்கலாமா? 100 பேர் இருக்கலாம். நம்ம இப்ப எத்தனை பேர் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. அப்ப இந்த காலியான இடங்களை யார் தான் நிரப்பணும்? ஜனங்கள் நிரப்பணும். ஜனங்கள் இந்த சபையில நிரம்பி வழிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுமே. அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய சபையிலே ஜனங்கள் நிரம்பி வழிவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற, அருமையாக அங்கே 9வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ பயப்படாமல் நீ பேசு. நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போமே.
நம்முடைய பக்கத்தில் இருக்கிற இடத்திலே, நம் கூட பழகிற இடத்திலே நாம் எதை பேசி கொண்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாம் என்னமா சொல்லுவோம்? என் வீட்டுக்காரர் என்ன நல்லாவே ஆமா கவனிக்க மாட்டார், என் பிள்ளை என் சொல்ல என்ன செய்ய மாட்டுக்கு, கேட்கவே மாட்டுக்கு. இதை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர தேவன் செய்த நன்மைகளை எத்தனை பேர் சாட்சியாக நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த கால வேளை உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். வருகிற ஆண்டிலாக நம்முடைய திருச்சபை என்ன செய்யணும் சொல்லுங்க? நிரம்பி வழிய வேண்டும். அது இங்கு ஆராதிக்கிற ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை அது. அல்லேலூயா. இந்த பகல் வேளை ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல வேண்டும். எப்படி ஆகிலும் என் மூலமாக என் சபையிலே ஒரு சில ஆத்துமாக்களை நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? ஆமா, ஆயத்தமாக்க வேண்டும். அப்ப மௌனமா இருந்து அது நடக்குமா? நாம் கிரிகை செய்யாமல் அது தீவிரப்படுமா? இல்லை. அப்ப நம்ம பேசணும், ஒவ்வொரு இடத்திலும் பேசணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவருடைய குடும்பத்தை நடத்தி வந்த பாதைகளை என்ன செய்யணும்? ஆமா, சாட்சியாய் அறிவிக்கணும். அல்லேலூயா. சொல்லுமே. நான் பாரத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது எல்லார் மேல் விழுந்த அது ஒரு கடமையாக இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை சாட்சியாக உங்கள் குடும்பத்திலே சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துல சொல்லுங்க, உங்கள் பழகுற இடத்துல சொல்லுங்க. என் தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்த விதங்கள் அது ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா. பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், இழப்புகள் தான். ஆனா தேவன் கிருபையா நம்மை நடத்தினாரே, கிருபையா நம்மை பாதுகாத்தாரே, நம்முடைய சரீரத்தை கட்ட பலப்படுத்தினாரே. இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கலாமே. அல்லேலூயா. இப்ப நம்ம ஃபுல்லா அந்த அரைச்சமாவே என்ன செய்வாங்க? ஆமா, அரைச்சிட்டே இருப்பாங்க. டெய்லி அதையே அரைச்சிட்டு இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இது சாகுது வரைக்கும் அந்த அனுபவம் என்ன செய்யாது? மாறாது. இவரை கட்டிட்டு நான் என்னத்தை கண்டேன், இந்த பிள்ளையை பெற்று நான் என்னத்தை கண்டேன், இதேதான் வாழ்க்கையா போயிட்டு இருக்குது. ஆண்டவர் என்னை இதுவரை நடத்தினாரு, இதுவரைக்கு என் தேவைகளை சந்தித்தாரு. இதை எப்பொழுது நீங்கள் அறிவிக்க போகிறீர்கள்? இதை எப்பொழுது சாட்சியாக மற்ற இடத்துல வெளிப்படுத்த போகிறீர்கள்? அல்லேலூயா. சொல்லுமே. பாருங்க, அங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல பாருங்க, இவருடைய கிரிகைகளை பார்த்து தான் ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆமா, ஓடி வந்தார்கள். அங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அவர்கள் சகலவற்றை பொதுவா என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள், பங்கிட்டு கொடுத்தார்கள். தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்க, சாட்சியை அறிவிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுமே. நீங்க அநேகரதை செய்வது இல்லை, பேச வேண்டிய காரியத்தை பேசுவது இல்லை. பாருங்க, நீங்க ராஜாக்கள் புத்தகத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு அடிமை பெண், ஒரு அந்த மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அடிமை பெண். அந்த அடிமை பெண் என்ன கொடுக்கிறா? எஜமானுக்கு என்ன கொடுக்கிறா? செய்தி கொடுக்கிறா. எங்கள் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்க தான் இருக்கிறார்? அந்நிய தேசத்துல. எங்க இருக்கிறார்? அங்க அந்த அதிபதியுடைய வீட்டில் அவர் அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், வேலைக்காரி. ஆனா வாய் சும்மா இருக்கல. தேவன் செய்த நன்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில பிரச்சனை தான், அடிமைத்தனம் சாதாரணமான வாழ்க்கையா? பிரச்சனை தான், போராட்டம் தான், வேதனை தான். ஆனாலும் தேவன் செய்த நன்மையை நான் சொல்லாம இருக்கவே கூடாது. என் பிள்ளை முந்தி எப்படி இருந்தான் தெரியுமா? இப்பவும் குடிச்சுதான் இருப்பான். ஆனா சொல்லணும், முந்தி எப்படி இருந்தான் தெரியுமா? இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் குடிச்சுதான் இருப்பான். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. இதை பிள்ளை கேட்கும் போதும், ஐயா நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன், என் அம்மா குடிக்கலேன்னு சொல்றா, நான் இனி குடிக்க கூடாது. அது பிள்ளைக்கு மனசு மாறுது, அக்கம் பக்கத்தினுடைய மனசு என்ன செய்யுது? நான் சொல்ல உங்களுக்கு புரியலேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுமே. இது வெளியே போனவன குடிகாரா, குடிகாரா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமமும் தூசிக்கப்படுறது. குடும்பத்தில் ஒரு நாள் சந்தோஷம் இல்ல. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான சிந்திக்க வேண்டும். நாம் பேசுகிறது எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம்?
தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, கர்த்தருடைய நாமத்தை நீ என்ன செய்யாத, நீ வீதியில் என்ன செய்யாத, வழங்காத. அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்பட வேண்டுமானால் தேவன் செய்த நன்மைகளை சாட்சியா என்ன செய்யணும், பேசணும், அறிவிக்கணும். குடும்பத்தில் பேசணும், நண்பரிடத்துல பேசணும், உறவிடத்துல பேசணும், வேலை செய்யற இடத்துல பேசணும். நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. நான் இதே பட்டணத்தில் எப்படி இருந்தேன்னு நான் ராஜா அம்மாவுக்கு தெரியும், நான் ராணி அம்மாவுக்கு தெரியும், நான் எங்க தங்கச்சிக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறா, மாற்றி இருக்கிறா. அல்லேலூயா. இதை பார்த்ததுனால தான் என்ன 2 பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்கிற இன்னும் 2 பேர் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. நான் சொல்லி எத்தனை புரிகிறது. ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு தரிசனத்தோடு பேசிக்கொண்டு எப்படியாக 2025 வருடத்தில் நம்முடைய சபை என்ன செய்யணும், நிரம்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு புதிய புதிய ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. வரலையே. அல்லேலூயா. அது உங்கள் மேல விழுந்த கடமை. இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. நாட்கள் கடைசி, காலம் கடைசி, இனியும் நாட்கள் செல்லாது. அப்ப இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் எப்படியாகலும் என் மகனை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், எப்படியாகலும் என் கணவரை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், எப்படியாவது என் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த நபரை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஒரே காரியத்தை நம்ம அடிக்கடி தியானித்து இருக்கிறோம். அவர் சொல், நான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம விட, அந்த அளவுக்கு பிடிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் மாத்திரமே நம்முடைய பிள்ளைகளை நம்மளால் ரட்சிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், விழுந்து அழணும். ஆண்டவரே, என் பிள்ளை என்ன செய்யும், மாற்று. என் கணவர் என்ன செய்யும், மாற்று. நம்முடைய குடும்பத்தில் மாற்றத்தை கர்த்தர் நிகழ்த்தும் போது இதை பார்க்கிற ஜனங்கள் ஓடி வருவார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், அங்க சகரியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு யூத மனுஷனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு சொல்லுங்க 10 புறஜாதியார்கள், 10 புறஜாதியார்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே. ஏன் நம்மளை பார்த்து சொல்ல முடியாதா? நம்ம குடும்பத்தை பார்த்து ஏன் சொல்ல முடியல? இதே பட்டணத்தில் இன்னும் நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு நற்சாட்சி இன்னும் வரலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரரை பார்த்தேன். அப்ப அந்த சகோதரர் சில காரியங்களை சொன்னார், வேதனையாக இருந்தது. ஏன்னா சாட்சி இல்லை. அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை குறித்து சொல்லுகிறார், சாட்சி இல்லை. சாட்சி இல்லாதனால அந்த மனுஷன் ரொம்ப வேதனையாக அந்த மனிதனை அவமதிப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய சாட்சி இருக்குமானால் அவர்களும் நம்மோடு கூட என்ன செய்வார்கள், வருவார்களே. தேவ சபையில நம்மோடு இணைந்து சில ஆத்துமாக்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது அது எவ்வளவு உற்சாகம். உங்களால உற்சாகமா பாட முடியல, அங்க பாக்குறீங்க இங்க பாக்குறீங்க. அதை நடத்துகிறமானாலும் ஆராதனை ஒழுங்கா நடத்தவும் முடியல. அப்ப நம்ம யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும் சொல்லுங்க? உற்சாகமா ஆராதிக்கணும். அப்ப உங்களுக்கே தெரியும், உற்சாகமா ஆராதிக்கணும்னா நம்ம சபையில நிறைய ஆத்துமாக்கள் ஆமா வேணும், இருந்தாதான் நாம் தேவ சமூகத்தில் உற்சாகமா ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப எப்பொழுது இந்த காரியங்கள் நாம் செய்ய போகிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஆத்துமாக்களை தருவார். ஆத்துமாக்கள் தருவதற்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் என்ன? எதை பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்லுகிற, தேவ நாமத்தை வீதியில் என்ன செய்யாதீங்க, சொல்லவே கூடாது. எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, கர்த்தர் இடங்களை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறார். நான் இன்னைக்கு அதை தான் சொல்லுவேன். எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ போராட்டம் இருக்கு, எவ்வளவோ தேவை இருக்கு. நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதனை தான், பாரம் தான், கஷ்டம் தான். சில நேரங்கள்ல இழப்புகள் நினைக்கும் போது வருகிறது வேதனை. ஆனா அதை வெளியே என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அது ஆண்டவரிடத்துல தான் சொல்லணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தரிடத்துல உங்க கவலைகளை வைங்க. தேவன் செய்த நன்மைகளை வெளியே சொல்லுங்க.
அந்த ஹோட்டலில் சில ஹோட்டலில் எழுதி போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குறைவை எழுதி போட்டிருக்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஓனர் இந்த இது காசு அந்த பற்றையா, காசு பற்றையா, கஜானா அதில் இருப்பார் ஓனர், அதுக்கு மேலே ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குறையை எங்களிடத்தில் சொல்லவும் நிறைவை வெளியே சொல்லவும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வந்தாங்க? என்ன சொல்றாங்க? சாப்பாட்டில் ஏதாவது டேஸ்ட் ஏதாவது குறை இருந்ததுன்னா தயவு கூர்ந்து அதை எங்கள்கிட்ட சொல்லுங்க. வெளியே போய் என்ன செய்யாதீங்க, எங்க ஹோட்டல என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்ற அந்த பகல் வேல ராணி ராஜேஸ்வரி ஏதாவது யாக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த கால வேலை யாண்ட சொல்லிட்டு போயிருமா, வெளியே போய் என்ன செய்யாத. நான் சொல்ல எத்தனைக்கு புரிகிறது? வெளியே போய் என்ன செய்யாத, என்ன நாத்திராத. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக்கு, உன் கண்ணுக்கு தான் அது தெரியல, நீ சொல்லி என்ன அவமானப்படுத்தாத. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நிறைவை எங்கே சொல்லு? வெளியே சொல்லணும், பெற்றோரிடத்துல சொல்லணும், நண்பரிடத்துல சொல்லணும், ஆமா பலவரிடத்துல சொல்லணும். என் தேவன் நல்லவர், அவர் என்னை நன்மையாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார், என் பாத்திரத்தை அவர் நிரம்பி வழிய பண்ணி கொண்டிருக்கிறார். ஒண்ணுமே இல்ல தான் வீட்டுல, ஒண்ணுமே இருக்காது, ஆனா சொல்லணும் என் ஆண்டவர் என்னை சிறப்பா நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க இல்லைன்னு சொன்னா கூட, நீங்க வேண்டான்னு சொன்னா கூட என் தேவன் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தரத்தான் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நாங்க சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமா இராதே. அல்லேலூயா. நீ மௌனமா இருக்க வேண்டிய நேரம் இது அல்ல, இது அல்ல. பாருங்க, இந்த பவுலை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்வேன் என்ற பவுலை கர்த்தர் அழைத்தது யாருக்காக சொல்லுங்க? புறஜாதி ஜனங்களுக்காக. பாருங்க, புறஜாதி ஜனங்கள் என்றால் உங்க பாஷையில தெரியும் யார் அவர்கள்? அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள். இன்றைக்கும் அந்த நிலைமைகள் நம்முடைய பட்டணங்களில் நம்முடைய தேசத்திலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, புறஜாதிகளுக்காக அழைக்கப்பட்ட பவுல் எதற்காக அவர் அழைக்கப்பட்டாரோ அதை நிறைவேற்றுவதற்காகவே கடைசி வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் சொல்ல எத்தனைக்கு புரிகிறது? அல்லேலூயா. அப்ப இந்த புறஜாதியான தேசத்தில், இந்த பட்டணத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அப்ப இதே பட்டணத்திலே சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்து இருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் மௌனமா இருக்க கூடாது. எப்படியாக ஒரு சில ஆத்துமாக்களை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தருக்காக, நமக்காக அல்ல, நம்முடைய செல்வாக்குக்காக அல்ல, நம்முடைய அந்தஸ்துக்காக அல்ல. யாருக்காக? இன்னைக்கு பாருங்க, ஒரு கட்சி புதுசா தொடங்கின உடனே அவங்க என்ன செய்வாங்க? ஆட்கள் என்ன செய்வாங்க? பார்த்துருக்கீங்களா? அது என்ன சொல்லுவீங்க? மெம்பர் சேர்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு மெம்பர் சேர்த்து? எதுக்கு? அவங்க செல்வாக்க காட்டுவதற்காக. இந்த தேசத்தில் நாங்கள் ஒரு பெரிய கட்சி, ஆமா ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிறது போல நாங்கள் ஒரு பெரிய கட்சி என்பதை வெளிக்காட்டுவதற்கு என்ன செய்யறாங்க? ஆட்கள் என்ன செய்கிறாங்க? சேர்க்கிறாங்க. நாம் சேர்ப்பது அதற்காக அல்ல, தேவ ராஜ்யத்துக்காக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவ ராஜ்யம் நிரம்பப்படுவதற்காகவே நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பாரம் இருக்கிறதா? நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். என் சபையில நிரம்பி வெளிகிற ஆத்துமாக்களை கர்த்தர் இதே பட்டணத்தில் கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அறிவிக்காதவன் இல்லை என்றால் யார் அறிவிப்பார்கள்? யார் கேள்விப்படுவார்கள்? அப்ப அறிவித்தால் மாத்திரமே என் ஆண்டவருடைய நன்மை அவர்களால் கேள்விப்பட. அப்ப யார் அறிவிக்க முடியும்? பாருங்க,
நான் அடிக்கடி சொல்லுவேன், சில இடத்துல ஊழிய போய் என்ன செய்ய முடியாது, சில காரியங்களை பேச முடியாது. ஆனா அக்கா பேசலாம். அக்கா அழகா பேசுவாங்க. என்ன அடிது அப்படி தானே? பக்கத்து வீட்டில் அக்காவை பைய கூட்டி வீட்டில் வச்சு, என்னக்கா இன்னைக்கு நல்லா சாப்பாடு வச்சிங்களா, இன்னைக்கு என்ன குழம்பு, அப்படியே பேசி ரெண்டாவது சொல்லணும், என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமாக்கா. அல்லேலூயா. இந்த சிவா ஒரு ஆனாலும் எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. சொல்லலாமா சொல்ல முடியாதா? அல்லேலூயா. நம்ம அதை சொல்ல கிடையாது. கூப்பிட்டு வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டம் நஷ்டம், முந்தின நாள் அடித்தது, முந்தின நாள் அவமானமாக பேசுனது, இதுதான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். என்னாச்சு? அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிவீங்கள். அல்லேலூயா சொல்லுமே. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை மற்றவர்கள் காது கேட்க சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்றோம், ஆனா அது செவிட்டு விரியன் போல இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறதுக்கு? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்ன செய்யாத, இன்னும் சும்மா இருக்காத. அதான் சொல்ல வர, இன்னும் நீங்க என்ன செய்யாதீங்க, சும்மா இருக்காது. அதனாலதான் பிரசங்கில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது, உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, நெடுநாள் கழித்து அதனுடைய பலனை என்ன செய்வாய், காண்பாய். ஐயோ நான் சொன்ன கேட்க மாட்டாங்க, ஆனா சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை என்ன செய்யணும், சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. நான் உன்னோட கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஆண்டவரோட கூட இருந்து நீ சொல்லும் போது அவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க, கேட்பாங்க. கேட்கலன்னா ஆண்டவர் உங்க கூட இல்ல. பவுலோடு கூட யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார். அதனால் அவர் போன எல்லா இடத்திலும் சபைகள் கட்டப்பட்டது. நான் சொல்ல எத்தனை புரிகிறது? பவுலோடு கர்த்தர் கூட இருந்ததுனால போன எல்லா இடத்துல எதை கட்டினார்? சபையை கட்டினார். ஆத்துமாக்கள் நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா சொல்லுமே. அப்ப நம்ம பேசும்போது நமக்குள்ள யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீங்க ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கணும். அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்தை இந்த பட்டணத்தில் நான் நிறைவேற்றுவதற்கு நீ என் கூட என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அநேக இடங்கள்ல சுவிசேஷகர்கள், மிஷனரிகள் மற்ற ஜனங்கள் மூலமாக என்ன செய்கிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், பல கஷ்டத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். அவர்களுக்காக நாம் அதிகமாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்மளால செல்ல முடியாத பல இடத்துக்கு யார் செய்யறாங்க, மிஷனரிகள் செல்லுகிறார்கள். ஆனால் அநேக இடங்கள்ல மற்ற ஜனங்கள் அவர்களை அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். அதற்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். என்னால செல்ல முடியல ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. உம்முடைய ராஜ்யத்துக்காக கடந்து செல்லுகிற அந்த பிள்ளைகளை நீர் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக நீங்க இறங்கி செய்யும் போது உங்க மேல ஒருவனை எதிர்த்து நிக்க முடியாது. நான் அதனாலதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன், சாது சுந்தர் சிங் எப்படியாக அந்த மனுஷன் என்ன செய்யணும், கொலை செய்யணும் என்று பகை தேடினார்கள். ஆனா கர்த்தர் அந்த மனிதனோடு கூட இருந்ததுனால ஒருவராலும் அவருக்கு விரோதமா எதிர்த்து நிக்க முடியல. சிங்கத்தி வாயை கூட என்ன செய்தார், கட்டினார். இன்னைக்கு பட்டணத்தில் சில மனிதர் சிங்கம் போல உங்களுக்கு முன்னாடி வாயை திறக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் அந்த வாயை கர்த்தர் அடைப்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றார், என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றார், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் அப்படியே அடங்குவார்கள். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரே தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். அப்படிதாங்க தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சாத்ராக், ஆபேஸ் நோகோ பாருங்க, தீயிலே போடுவதற்கு முன்னாடி சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அந்த நெருக்கத்தின் மத்தியில தீவிரமாய் கர்த்தருக்காக பேசின போது அவர்கள் மூலமாக அந்நிய தேசத்தில் தேவ நாமம் பற்றி எரிந்ததே. ராஜாவே கட்டளை இடுகிறார், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே உண்மையுள்ள தேவன், அவரே பெரியவர், பூமியில அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. யார் சொல்றா? ராஜா சொல்றா. அந்நிய தேசத்துல ராஜா அறிவிப்பு கொடுக்கிறா. நான் சொல்ல முடியும், இதே பட்டணத்தில் அநேகர் எழும்பி சொல்லத்தான் போறாங்க. அந்த தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப நம்ம சொல்லணும், எழும்பி சொல்லணும், விசுவாசத்தோட தேவ நாமத்தை இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆமா, பேசணும், மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை வெளிப்படுத்தணும். உங்களுக்குள் அந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரமே உங்களால பேச முடியும். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, மோசே எங்க போறாரு? எங்க போறாரு? எகிப்து தேசத்துக்கு போறாரு. எகிப்து தேசம் நாம் நினைக்கிறது போல அல்ல, அவ்வளவு கடினமான ஒரு தேசம். ஆரம்ப கட்டத்தில் பல பல ராஜ்யங்கள் கடினமான ராஜ்யமாக இருந்தது. ரோம ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், சீரியா, இதில் எல்லாவற்றிற்கு மேலாக எகிப்து தேசம் தன்னுடைய ராஜ்யத்தை அந்த அளவுக்கு பலப்படுத்தி வைத்திருந்தது. யாரு? எந்த ராஜ்யம்? எகிப்து ராஜ்யம். ஆனா அங்க யாரு போறா? அங்க யாரு போறா? மோசே போகிறார். தேவனுடைய வார்த்தையை பெற்ற மோசே கடந்து செல்லுகிறார். தேவ அதிகாரத்தை பெற்ற மோசே கடந்து செல்லுகிறார். அந்த எகிப்து தேசத்திலே தேவ நாமத்தை அங்கே உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அங்கேயும் மந்திரவாதிகள் இருந்தார்களா இல்லையா? அங்கேயும் மந்திரவாதிகள் இருந்தார்கள், பல மந்திரவாதிகள் இருந்தார்கள். ஆனா ஒரு மனிதனாக போய் அந்த பட்டணத்தில் அந்த ராஜ்யத்தை என் தேவனுக்கு சொந்தமாக மாற்றுகிறார். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை இந்த மோசே என்ன செய்கிறார்? விடுவித்து கொண்டு வருகிறாரே. காரணம், அதிகாரத்தை பெற்றிருந்தார். நான் சொல்றேன், அருமையான சபையே, அருமையான குடும்பமே, அதிகாரத்தை பெற்ற நீங்கள் கடந்து செல்லுகிற இடத்திலே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீங்கள் அதிகாரத்தை பெற்று ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கத்தான் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இவைகளை செய்யும் போது இதே பட்டணத்திலே ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் நமக்கு ஆயத்தமாக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை எதிர்பார்க்கிறீங்க? இந்த ஆண்டின் இறுதி தருவாயில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இவைகளை பேசிக்கொண்டு இருக்கிறேன். அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருந்தாலும் இந்த மாதத்தின் இறுதி தருவாயில் வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, எப்படியாவது நம்முடைய சபை என்ன செய்யணும்? நிரம்பி வழிய வேண்டும்.